எங்கே போகிறேன்? ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் அன்பு மீனா லைஃப் ஸ்டைல். வாங்க, இன்றைக்கி நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி சாதமும் உருளைக்கிழங்கு வறுவலும் தான். இந்த குட்டீஸோடு எவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோன்றது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணிக்கிறேன். தக்காளி சாதத்துக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகா, அரிசி அதுக்கு முன்னாடி ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாய்த்தூள், பட்டை வகைகள், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா. உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணுறதுக்காக உருளைக்கிழங்குல ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். எவ்வளோ சூப்பரான ஒரு இடத்துல நாங்கள் சமைச்சு சாப்பிட்றோம் பாருங்கள். இந்த ஒரு அடுப்புலேயே தான் நாங்கள் ரெண்டுத்தையுமே செஞ்சோம். தக்காளி சாதம் ஃபஸ்ட்டு செஞ்சு இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணோம். இப்படி மண் பூசிட்டு அதுக்கப்புறம் அடுப்பில் வச்சா சாமான் தேய்க்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கருத்து போகாமல் இருக்குன்றதுக்காக இந்த சேரை எடுத்து அதில் பூசுகிறோம். சேறு பூசாமல் டைரெக்டாக வச்சோன்னா கறி பிடிச்சிட்டு அப்புறம் நமக்கு தான் தேய்க்கிறது கஷ்டமாக இருக்கும். பட்டை வகைகள் போட்டு அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி எல்லாத்தையும் பார்த்துட்டு வதக்கியாச்சு. அதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கிறோம். வெங்காயம் வதங்கின பிறகு தக்காளி. நான் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோ அரிசி தான் எடுத்துருந்தோம். அதுவே எங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சு எனக்கு. என்ன பண்ணுற? சூப்பர். இவங்க பார்த்தீங்கன்னா தண்ணியில் ஒரே ஆட்டம் அன்னைக்கு. அதுக்கப்புறம் எல்லாம் வதங்கிடுச்சு. இப்போது கொஞ்சமாக கரம் மசாலாவும் மிளகாய்த்தூளும் அதில் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றியாச்சு. உப்பு போட்டு, உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். தண்ணிலாம் பார்த்திங்கன்னா ஒரு குத்து மதிப்பாக தான் ஊற்றுனேன். எதுவும் அளந்துலாம் ஊற்றலை. வீட்டிலே இருந்தால் அளந்து ஊற்றிருக்கலாம். ஆனால் அங்கே எதுவும் எடுத்துகிட்டு போகல அளக்கிறது. சரி நாங்களாம் ஊற்றினோம், சரி எந்த அளவுக்கு வருதோ பார்ப்போம் அப்படின்ட்டு. ஆனால் கரெக்டாக பர்ஃபெக்டாக இருந்துச்சு. தண்ணி நல்லா கொதித்த பிறகு கொதி வர ஸ்டேஜில் அரிசியை போட்டுட்டோம். அரிசியை போட்டு தான் நல்லா வெந்துட்ட பிறகு இறக்கி வச்சிட்டோம். தக்காளி சாதத்தை தம் போட்டு செஞ்ச ஆள் நாங்கள் தான். கொத்தமல்லிலாம் போட்டு மூடி வச்சுட்டு மேலே நெருப்பு அள்ளி போட்டுட்டோம். அடுத்து உருளைக்கிழங்கு பொரியலுக்கு தேவையான எடுத்து வச்சுட்டு உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துகிட்டு ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி கடுகை போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சோம்பு, பூண்டு இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நாங்கள் வேக வச்சுருந்த உருளைக்கிழங்கையும் இதில் தூக்கி போட்டு வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கை தூக்கி போட்டு கிளறி விட்டோம்.
அதெல்லாம் கட் பண்ணிடா போட்டனா இப்போ நான் டம் போட்டு வச்சுருந்த தக்காளி சாதத்தை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒரு குத்து மதிப்பாக தண்ணி ஊற்றுந்து எப்படி வந்திருக்குன்றது ஒரு ஆர்வமாக இருந்தது எங்களுக்கே பார்க்குறதுக்கு. அது இல்லாமல் ஃபஸ்ட்டு பாஸ்மதி அரிசி அந்த அளவு தெரியும், இது சாப்பாட்டு அரிசி எவ்வளோ தண்ணி வைக்கிறதுனே தெரில. சரி நாங்களே ஏதோ ஒன்று குத்தி மதிப்பாக வச்சோம். ஆனால் பார்த்திங்கன்னா எல்லாம் சூப்பராக வந்துச்சு. இது பட்டாணி உருளைக்கிழங்கு போட்டு மிளகாய்த்தூள், வீட்டு மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டோம், அப்புறம் காஷ்மீர் மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுட்டு நல்லா பெரட்டி விட்டு நல்லா சூப்பராக எடுத்து சாப்பிட்டாச்சு எல்லோரும். சாப்பிட்ற வரைக்கும் இந்த விளையாட்டுலாம் விளையாடிங்க இருந்தாங்க, தண்ணியில் இறங்கி குளிச்சுன்னு இருந்தாங்க. எங்கள் பொண்ணு பார்த்திங்கன்னா செம்ம ஆட்டம். நான் கூட ஏதோ ஜுரம் வந்துடும் போல இருக்குது, எப்படியோ டாக்டருக்கு மொய் வைக்கணும்னு நினச்சேன். ஆனால் அவளுக்கு இது பழகின தண்ணி தான்றதுனால எதுவும் ஆகலை. எல்லாம் விளையாடி முடிச்சுட்டு எல்லாம் சுட சுட இருந்தது. சூப்பராக கும்பலாக உட்காந்து சாப்பிட்டுட்டு முடிச்சிட்டோம். இதை மாதிரி தான் எங்களோட சாட்டர்டே அன்றைக்கி போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.